எதுவுமே வந்து தேங்காய் மரத்தை வந்து வேஸ்ட் ஆகுறதே கிடையாது. எல்லாமே வந்து அதாவது இடத்துக்கு காசாயிருது. தூள் வந்து பயன்படுறது வந்து அந்த காய்கறிகள் விவசாயத்துக்கு அதிகமா பயன்படுத்துறாங்க. இப்ப மாடியில வந்து விவசாயம் பண்றாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அதை பண்றாங்க. அதை வந்து யாருக்கும் தெரியல, இல்லாட்டி ரொம்ப ஃபேமஸ் ஆகி போகுது. எதனாச்சும் எடுத்த மூடை வந்து ஏக்கருக்கு 40 மூடை எடுப்பாங்க. இன்னைக்கு ஏக்கருக்கு 25 மூடை 20 மூடை எடுக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. காரணம் இந்த ரசாயனத்தை. என் பேர் தவமணி. 92ல இருந்து தொழில் பண்ணிக்கிறேன். தென்னை மட்டையில இருந்து தென்னை நாறு வித்து நாங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து வாங்கி கேக்கு மாதிரி அடிச்சு சைனாவுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தொழில் நல்ல முறையா போய்கிட்டு இருக்கு. இதை வச்சு சில லட்சக்கணக்கில் வந்து தொழிலாளர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே வந்து தேங்காய் மரத்தை வந்து வேஸ்ட் ஆகுறதே கிடையாது. எல்லாமே வந்து அதாவது இடத்துக்கு காசாயிருது. அதுக்கு பிறகு வந்து இந்த தென்னை மட்டை எடுத்து வந்து உற்பத்தி பண்றதுக்கு வந்து தென்னை நாறு ஃபைபர் தனியாயிருது, பித்து தனியா போயிருது. இதை வச்சு செங்கக்கல் தயார் பண்றாங்க. ரெண்டாவது பொம்மை தயார் பண்றாங்க. மற்ற பொருள்களுக்கு பூரா சோபா தயார் பண்றாங்க. எப்படி மண்ணுக்குள்ள இதை வந்து கலவை பண்ணி ஆமா ஸ்ட்ராங் ஆயிரும்ல, அது ஸ்ட்ராங் ஆயிருதுல. லாரியை விட்டு ஏத்தினாலும் உடையாது, இந்த மாதிரி ஆயிருது. இதுக்கு பிறகு வந்து பித்தோட வேலை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பித்து வந்து இன்னைக்கு மண்ணு வந்து ஈரநப்பு பிடிக்கணும்னா அந்த பித்து இருந்தா தான் பித்துன்னு இருக்கும். தண்ணியே இல்லாம வந்து நம்ம தண்ணியை ஊத்தி விட்டோம்னா நம்ம செடி குளோஸ் தோண்டிக்கு தண்ணியை சேமிச்சு வச்சிருக்கோம். ஃபைபரை ரெடி பண்றதுக்கு என்னென்ன எந்த ப்ராடக்ட் தேவை உங்களுக்கு? எத்தனை நாள் ஆகுது ப்ராசஸ் பண்றதுக்கு? இது மெயின் வந்து தென்னை மட்டையை வந்து நம்ம வாங்கி வந்து தண்ணி அடிச்சு ஊற வச்சு அதை நம்ம அடிச்சு அதை தயார் பண்றதுக்கு வந்து 1 வாரம் ஆயிரும். தென்னை மட்டை என்ன சொல்றீங்க? விளக்கமா கழிப்பா அந்த மட்டையா? அந்த மட்டை கிடையாது, தேங்காயில வரக்கூடிய மட்டை. தேங்காய் உரிச்சா வரும் அந்த மட்டை, தேங்காயில வரக்கூடிய மட்டை. அதுல வந்து உரிச்சு அவங்க குடல்ல வச்சிருப்பா. குடல்ல இருந்து நமக்குன்னு வந்து புரோக்கர் இருக்கா, லாரி புரோக்கர். அவங்க வந்து லாரி வந்து இன்னும் ரேட்டுன்னு சொல்லிடுவாங்க. நம்ம இன்னும் ரேட்டுக்கு வந்து நம்ம வாங்கி கொண்டாந்து நம்ம அதை தயார் பண்றோம். அதே இது பச்சை மட்டைனா இந்த மாதிரி. அதே கசங்கள் காஞ்சு போச்சு அப்படின்னா 15 நாள் ஆயிரும். அது முதலீடு போட்ட முதல் எடுக்கிறதுக்கு 15 நாள் ஆயிரும். இப்ப தூள் இருக்குல்ல, அந்த தூள் எதுக்கு தான் பயன்படுது? தூள் வந்து பயன்படுறது வந்து முக்கியம் வந்து அந்த காய்கறிகள் விவசாயத்துக்கு அதிகமா பயன்படுத்துறாங்க. இப்ப மாடியில வந்து விவசாயம் பண்றாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அதை பண்றாங்க. இதை இங்கேயே பயன்படுத்துறாங்க. அதை வந்து யாருக்கும் தெரியல, இல்லாட்டி ரொம்ப ஃபேமஸ் ஆகி போகுது. வெண்டிக்காய் செடியில இருந்து குடிவேருக்கு உள்ள விவசாயங்கள் வந்து இது வந்து நல்லா போஸ்ட் பண்ணி கொடுக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியால உள்ள விவசாயத்துல கூட வெத்தலை கொடி இருக்கு, ஒரு கத்திரிக்காய் செடி இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன இப்பயே வந்து மருந்தடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அது வந்து கூரிய சம்பாத்தியம். அன்னைக்கு வந்து எருவு இதுகளை போட்டா வந்து நில நாளைக்கு வந்து 3 வருஷம் 4 வருஷம் வந்து அந்த வெத்தலை கொடிக்கா நிக்கும், தெம்பா இருக்கும். அது ஊட்ட வச்சது வந்து நமக்கு சிறுசுல இருந்தே கொடுத்துக்கிட்டே வரணும். இன்னைக்கு வந்து சின்ன பிள்ளைக்கு வந்து ஆர்டிஎஸ் கொடுப்போம், அதை கொடுப்போம், இதை கொடுப்போம்னு கொடுக்குறாங்கல்ல, அந்த பிள்ளை குண்டா வந்துருது. இப்ப இல்லாத விட்டு பிள்ளைய பாருங்க, இருக்கிற விட்டை பாருங்க. இருக்கிற விட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்து அது வந்து பல சீக்கில வாழ்ந்து வந்துருது. இல்லாத விட்டு பிள்ளை வந்து அது கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி அந்த விவசாயமும் என்ன செய்வாங்கன்னா, திடீர்னு இன்னைக்கு உள்ளது வந்து காம்ப்ளெக்ஸை போடு, ஊரியாவை போடு, இது படாருன்னு வேமா வந்துடும். வேமா வரும், ஆனா சீக்கிரமா போயிடும். விவசாயம் அழிஞ்சு போகுன்றீங்க? விவசாயம் அழிஞ்சு போகும். களக்குழி அடிக்கிறாங்க. களக்குழி அடிச்சு இப்ப என்ன பூமியெல்லாம் செத்துத்தான் கிடக்குது. எதனாச்சும் எடுத்த மூடை வந்து ஏக்கருக்கு 40 மூடை எடுப்பாங்க. இன்னைக்கு ஏக்கருக்கு 25 மூடை 20 மூடை எடுக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு, பெரிய விஷயமா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு நிலவரம். வெத்தலை குடிக்காம அப்படித்தான். வெத்தலை குடிக்கால வந்து 3 வருஷம் நல்லா இருக்கும் அந்த குடி சாகாம. இன்னைக்கு வந்து 1.5 வருஷத்துக்குள்ளே அழிச்சிடுறாங்களே. காரணம் இந்த ரசாயனத்தை. இந்த 1 வருஷ காலமாக அந்த குக்ரைன் இது சண்டை போட்டு அந்த இது முடிஞ்ச உடனே உக்ரைனே சண்டை வந்ததுனால யார் இந்த பொருள் அங்க போறதில்ல, அந்த பொருள் இங்க வர்றதில்ல. அதனால வந்து பெரிய பிரச்சனை. இப்ப கொஞ்சம் போர் கொஞ்சம் முடிஞ்ச உடனே இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தொழில் ஒரு நார்மலா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப சைனாவுக்கு போறது போகுது, அங்க குக்ரைனுக்கு போறது போகுது.
இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதுல வந்து இன்னமும் வந்து பெரிய மட்ட தட்டுப்பாடு, இந்த உற்பத்தி கம்மியாகி போச்சு, ஆனா செலவு கூட வந்துருச்சு. இதுல வந்து என்னன்னு இலங்கையில வந்து இருக்கிற தென்னை மரம் கிண்ண மரம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இலங்கையில ஃபுல்லா அழிஞ்சு போச்சு. இந்த புயல் வந்து அழிச்சது மாதிரி அங்க அழிச்சிட்டு போயிருச்சு. அதனால வந்து இன்னமும் மட்ட தட்டுப்பாடு நிறைய வரத்தான் செய்யும்.